வெல்கம் டு ஆரா ஹோம்ஸ். கோயில்வெளி சர்க்கிளில் லக்ஸூரியஸ் அண்ட் ப்ரீமியம் வில்லாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. வாங்க பார்க்கலாம். இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 250 மீட்டர்ஸில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. வடக்கு பார்த்த திசையில் வடக்கு பார்த்த சைட்டில் அமைஞ்சிருக்குங்க. லேண்ட் ஏரியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 5 சென்ட்டுங்க. மொத்தம் பில்டிங் ஏரியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4435 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மொத்தம் 4 பெட்ரூமுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் ரூமுங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க, 2 கிட்ஸ் பெட்ரூம் வந்துடுதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1754 சதுரடி வருதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 1754ங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்து 926 சதுரடிங்க. எல்லாருக்கும் கனவுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் நம்ம வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான, நான் கனவுல கண்ட மாதிரியே ஒரு வீடு தான் இந்த வீடுன்னு நான் சொல்லுவேங்க. இப்போதைக்கு இந்த வீடு வாங்க முடியாது, ஆனால் பட் ஒரு நாள் நம்ம வாங்குவோம், நம்ம கண்டிப்பாக நம்ம நம்பலாங்க. முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. 100% நம்மளால் முடியும். முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. கிச்சன் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒர்க்கில் தாங்க கொடுத்துருக்காங்க. 100% எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 11ங்க. பாத்ரூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1754ங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பெட்ரூமுங்க, ஒரு ஹோம் தியேட்டர் யூனிட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஓப்பன் ஸ்பேஸுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1754 ஸ்கொயர் ஃபீட் வந்துருதுங்க. ஹோம் தியேட்டரோட யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 22ங்கிற வகையில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து 16க்கு 16ங்கிற வகையில் அமைஞ்சிருக்குங்க. அட்டாச் பாத்ரூமோடு அமைஞ்சிருந்துங்க. அடுத்து 2 கிட்ஸ் பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11க்கு 11ங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10க்கு 10ங்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பப்பீஸ் ஹோட்டலு, லீ மெரிடியன் ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் செட்டப்பில் இருக்கிற மாதிரியே வந்து நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பால்கனியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க, நல்ல ஒரு வென்டிலேஷனோடு அமைஞ்சிருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. வாஷிங் யூனிட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். வாஷிங் யூனிட்டோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 6ங்கிற வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட முக்கியமான அம்சமே செகண்ட் ஃப்ளோரில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம வீக்கெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எங்கேயோ பார்ட்டி பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவுட்டிங் போவோம். இனிமேல் பார்ட்டி பண்ணுறதுக்கு அவுட்டிங்கெல்லாம் போகணுங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. வீட்லேயே பார்ட்டி பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பார்ட்டி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வீட்டை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.